எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு அவங்க கணவனார் திடீரென்று சொல்லி அவருக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு 2-3 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. 18 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணாங்க. அவர் சுகமாகி வீட்டுக்கு வந்து விடுவார் என்ற ஒரு பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தது. கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஒரு வாய்ப்பு வந்தது. என்ன ஆச்சுன்னா, அவர்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்க. ஆனா திடீரென்று சொல்லி அவருக்கு ஒரு பாதிப்பு சரீரத்துல, ஒரு அவயவத்துல ஏற்பட்டு அவர் மரித்து போனார். இன்னைக்கு தனியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கலக்கம் மாதிரி, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சங்கீதக்காரன் இப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார். 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. துருத்தினா ஒரு வெசல், ஒரு பாட்டில் மாதிரி, அதுல சேர்த்து வைத்திருக்கிறாருங்க. அதுக்கு நிச்சயமா பதில் கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார்.